நமஸ்தே ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம விஷாரத் பூர்வாது ஃபஸ்ட் பேப்பரில் வரக்கூடிய 4th ரோமனில் நிர்மலா புக்கிலேருந்து வரக்கூடிய எஸ்ஏஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வரக்கூடிய ஆகஸ்ட் 2026க்கு நமக்கு நிர்மலா மற்றும் மன்சாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நிர்மலாவை நல்லா தரவு பண்ணும்போதே வந்துடும். அது வராத பட்சத்தில் மன்சாரம் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நிர்மலா தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. இப்போ நம்ம அந்த எஸ்ஏ பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிர்மலா प्रस्तावना मुन्नुरै प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. प्रेमचंद हिंदी नावलोட பேரரசராக கருதப்படுறாரு. நிர்மலா உன்கா லிக்கா அனுப்பம் उपन्यास है. நிர்மலா அவரால் எழுதப்பட்ட ஒப்பற்ற நாவல். இஸ் उपन्यास की नायिका இந்த நாவலோட ஹீரோயின் भी निर्मला है. இந்த கதையோட ஹீரோயினே நிர்மலா தான். ஆகே உஸ்கா சரித்திர சித்திரன் தியா ஜாத்தா ஹே. இங்கே இவளோட கேரக்டர் தான் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. போலி பாலி நிர்மலா, இன்னசென்ட் நிர்மலா. நிர்மலா வக்கீல் உதயபானுலால் கி ஜேஷ்ட புத்ரி ஹே. நிர்மலா வக்கீல் உதயபானுலாலோட செல்ல பெண். வகு 15 साल की ஜவான் லடுக்கி ஹே. அவள் 16 வயதுடைய எங்கெல்லாம் இருக்கா. வக்கீல் சாப் जब निर्मला की शादी तय करते हैं. வக்கீல் சார் எப்பொழுது நிர்மலாவோட திருமணத்தை ஏற்பாடு பண்ணுறாரோ தப் வகு கப்ரா ஜாத்தி ஹே. அப்பொழுது அவள் நடுங்கி போகிறாள். பீரு நிர்மலா. பீரு அப்படின்னா அந்த பயந்தாங்குழி, ரொம்ப பயந்த சுவாபமுடையன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட நிர்மலா. மகர் நிர்மலாக்கோ துப்பூர்னு ஸ்வப்னா ஆத்தா ஹே. நிர்மலாவுக்கு ஒரு துக்கமான கனவு வருது. ஏக் டூட்டி ஃபுட்டி நாவ் ஆத்தி ஹே. ஒரு நஞ்சு பிஞ்சு உடஞ்சி ஒரு ஓட்ட உடசலாக இருக்கக்கூடிய ஒரு போட்டு வருது. நாவ் நிர்மலாக்கோ லே ஜாத்தி ஹே. ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அவன் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ போட்டில் ஏறி போகிறதுக்காக அப்போ ஒரு ஓட்ட உடசலான ஒரு போட்டு வருது. அந்த போட்டில் நிர்மலா ஏறுறா. மகர் வக் நாவ் நதி கே மஞ்சுதார் மே டூப் ஜாத்தி ஹே. ஆனால் அந்த போட்டானது நதிக்கு நடுவிலேயே மூழ்கி விடுகிறது. அத்தக அந்துமே ஏக ஸ்வப்ன சச்சுகோ ஜாத்தா ஹே. கடைசியில் இந்த கனவு உண்மையாகி விட்டது. அவளோட வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அபாகினி நிர்மலா, அன்லக்கி நிர்மலா. உதயபான்லால் கி அக்கால் மிருத்யுக்கே காரன். உதயபான்லால் திடீரென்று இறந்துவிட்ட காரணத்தினால நிர்மலாக்கா விவாக், நிர்மலாவோட திருமணம் ருக் ஜாத்தாகே நின்று விட்டது. தஹேஜ் தே ந சக்னேக்கே காரன். வரதட்சணை கொடுக்க முடியாத காரணத்தினால அச்சா அவர் நகி மில்தா. ஒரு நல்ல வர்ண மாப்பிள்ளை கிடைக்கல. ஆக்கிர் தோத்தாராம் நாமக்கு 40 साल के व्यक्ति. கடைசியாக தோத்தாராம் என்ற 40 வயதுடைய பர்சன் கே சாத் அவருடன் நிர்மலாக்கா விவாஹ் ஹோத்தா ஹே. நிர்மலாவோட திருமணம் நடக்கிறது. பிதா ஜெய்சே व्यक्ति को पति के रूप में पाने वाली. அப்பா போன்ற ஒரு பர்சனை கணவன் ரூபத்தில் பெற்ற நிர்மலா அபாகினி லக்தி ஹே. அன்லக்கியாக இருக்கிறாள். விமாத்தா நிர்மலா, வளர்ப்பு தாயாக நிர்மலா. தோத்தாராம் கே 3 பேட்டே ஹே. தோத்தாராமுக்கு 3 மகன்கள் இருக்கின்றனர். மன்சாராம், ஜியாராம், சியாராம். தோத்தாராம் கி பெஹன் ருக்மிணி உசி घर में रहती है. தோத்தாராமோட அக்கா ருக்மிணி அந்த வீட்டில் தான் இருக்கிறா. ருக்மிணி லடுக்கோங்க சே விமாத்தா நிர்மலா கே பாரேமே. அந்த ருக்மிணி அந்த பையங்கள்கிட்ட தாய் வளர்ப்பு தாயான நிர்மலாவை பற்றி பலா புரா கஹுனே லக்தி ஹே. நல்லது கெட்டது, பொல்லாதவ அந்த மாதிரி எடுத்து சொல்கிறது. இஸ் பர் நிர்மலா துக் மஹசூஸ் கர்த்தி ஹே. இதனால் நிர்மலா ரொம்ப துக்கப்படுறா. உத்தம் பத்னி நிர்மலா, மிகச்சிறந்த மனைவியாக நிர்மலா. தோத்தாராம் நிர்மலாக்கா பியார் பானே கேலியே. தோத்தாராம் நிர்மலாவோட அன்பை பெறுவதற்காக ஜூட்டி கஹானியாங் சுனாத்தே ஹே. பொய்யான கதைகளை சொல்கிறான். இசி இந்த சமயத்தில் கர்மே சாம்ப் குஸ் ஜாத்தா ஹே. அப்படியே பேசிகிட்டே இருக்கையில் திடீர்னு வீட்டுக்குள்ளே பாம்பு நுழையுது. ஏ ஜான்கர் தோத்தாராம் கர்கே பாகர் சலே ஜாத்தே ஹே. தான் ஒரு வீரேன்னு கதை சொல்லிகிட்டு இருக்கிறவன் இந்த பாம்பை பார்த்தோன்னே வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். ஏகா நிர்மலா சமைச்சு பார்த்தியேக்கி இப்போ தான் நிர்மலாவுக்கு புரியுது என்னென்னா உஸ்கா பியார் பானே கேலியே. நிர்மலாவினுடைய அன்பை பெறுவதற்காகத்தான் கேலியே ஹி தோத்தாராம் எஹ் சப் கர்த்தே ஹேன். தோத்தாராம் இதெல்லாம் செய்கிறாருன்னு அவளுக்கு புரிய வருது.
துக்கினி நிர்மலா, துக்கம் உள்ளவளாக, துக்கம் நிறைந்தவளாக நிர்மலா. தோத்தாராமுக்கு மாலும் ஹோத்தா है कि தோத்தாராமுக்கு தெரிய வருது என்னன்னா, நிர்மலா மன்சாராம் சே அங்கிரேசி சீக் ரஹி ஹே, நிர்மலா மன்சாராமிடம் இங்கிலீஷ் கற்றுக்கிறா அப்படின்னு தெரிய வந்துச்சு. வே மூர்க்க பன்கர், அவன் வந்து முட்டாள் மாதிரி ஷக் கர்த்தே ஹேம், சந்தேகப்படுறான். சச்சி மாதா நிர்மலா, உண்மையான தாயாக நிர்மலா. மன்சாராம் ஹாஸ்டல் மே ரஹ்னே லக்தா ஹே, ரஹ்னே ஜாத்தா ஹே, மன்சாராம் ஹாஸ்டல்லே இருக்க போயிட்டான். வஹ் பஹ்சான் ஜாத்தா ஹே, அவன் தெரிஞ்சிச்சு என்னன்னா, பிதா கே தில் மே கியா ஷக் ஹே, அப்பா மனசில் என்ன சந்தேகம்னு அவனுக்கு தெரிய வந்துச்சு. இசி சமய வக் பீமார் பட் ஜாத்தா, இது தெரிஞ்சோன்னா அவன் நோய்வாய் பட்டு படுத்துட்டான். டாக்டர் கஹத்தேக்கி, டாக்டர் சொன்னார், தாஜா கூன் தேனே சே, ஃப்ரெஷ் பிளட்டு கொடுத்தாதான் மன்சாராம் பச்சு சக்தா ஹே, மன்சாரம் பிழைப்பான் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தபு நிர்மலா அப்னா கூன் தேனே கேலியே அஸ்பத்தால் ஜாத்தி ஹே, அப்பொழுது நிர்மலா தன்னோட பிளட்டை கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாள். கிரஹ்னி நிர்மலா, ஹவுஸ் ஒய்ஃபாக நிர்மலா. மன்சாராம் கி மிருத்யு கே காரன் தோத்தாராம், மன்சாராமின் இறப்பின் காரணத்தினால தோத்தாராம் கா தில் டூட் ஜாத்தா ஹே, தோத்தாராமின் மனது உடைந்து விடுகிறது. உன்கி ஆம்தனி கம் ஹோத்தி ஹே, அவருடைய வருமானம் குறைந்து விடுகிறது. ஆம்தனி அப்படின்னா வருமானம். வே கம் ருப்பையகி லாத்தே ஹே, அவர் வீட்டிற்கு வந்து குறைந்த பணத்தையே எடுத்து வருகிறார். உன் ருப்பயோங் சே நிர்மலா கர் கா நிர்வாக கர்த்தி ஹே, அந்த பணத்தை வச்சு நிர்மலா வீட்டை மெயின்டைன் பண்ணுறா. நிஸ்ஸகாய் நிர்மலா, உதவியற்றவளாக நிர்மலா. கர்ச்சுக்கோ கம் கர்னே கேலியே, செலவை குறைப்பதற்காக நிர்மலா நௌக்கரோங்கோ நிக்கால் தேத்தியே, நிர்மலா வேலைக்காரர்களை அகற்றிவிட்டாள். சியாராம் ஏக் கப்பட்டி சாது கே சாத் சலா ஜாத்தா ஹே, சியாராம் அந்த மூன்றாவது சன் வந்து ஒரு சூழ்ச்சிக்கார ஒரு சாதுவோடு செயின்ட்டோட வீட்டை விட்டு போயிடுறான். தோத்தாராம் உஸ்கி கோஜ் மே நிர்மலாக்கோ அக்கேலே சோடுக்கர், தோத்தாராம் அவனை தேடி நிர்மலாவை தனியாக விட்டுவிட்டு சலே ஜாத்தே ஹே, போய்விட்டார். மவுத்துக்கா கிராஸ் நிர்மலா, இறக்கும் தருவாயில் நிர்மலா. டாக்டர் சின்ஹா நிர்மலா சே பிரேம் பிக்ஷா மாங்தே, டாக்டர் சின்ஹா நிர்மலாவிடம் அன்பு பிச்சை, காதல் பிச்சை கேட்கிறார். எஹ்பாத் ஜான்கர் உன்கி பத்னி உன்கோ டாண்ட் தி ஹே, இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அவருடைய மனைவி அவரை திட்டுகிறாள். ஹே தோ வே ஆத்மஹத்யா கர் லேத்தே ஹே, அதனால் அவர் சூசைட் பண்ணிக்கிறார். எஹ் ஜான்கர் நிர்மலா, இது தெரிஞ்சோன்னு நிர்மலா 3 दिन तक ரோத்தி रहती है, 3 நாளாக அழுதுகிட்டே இருக்கா. சௌத்தே தின் ஷாம்கோ வ சல் பஸ்தி ஹே, 4th டே ஈவினிங் இறந்து போயிடுறான். டீக் உசி சமய தோத்தாராம் ஆ பहुंचते हैं, இறக்குற அதே நேரத்தில் தோத்தாராம் வீட்டுக்கு வந்து சேர்றாரு. உபசங்கார் முடிவுரை. பிரேம்சந்த் அன்மோல் விவாக், பிரேம்சந்த் வந்து பொருத்தமற்ற திருமணம், தஹேஜ் பிரதா வரதட்சணை முறை, ஆதி சாமாஜிக் புராயியோங்கா ஆகிய சமுதாயத்தில் காணப்படும் தீமைகளை கா சித்திரன் கர்த்தே ஹே, அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி தான் இது எழுதியிருக்காரு. இஸ்லியே நிர்மலா கா பாத்திர துக்மய பன் கயா ஹே, இதனால் நிர்மலாவோட கேரக்டர் ஒரு துக்கம் நிறைந்ததாகிவிட்டது. தன்யவாத்.